சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பொன்னையா சுவாமி சித்தர். மூலாதாரம் கண்டு மோன நிலை அடைந்து அம்மூலாதாரத்துக்கே ஆதாரம் கண்டு பரம்பொருளோடு இரண்டர கலந்த சித்தர்கள் வரிசையில் தோன்றியவர் இவர். சித்தகல்ப சிரோன்மணி என்று அழைக்கப்பட்ட தெய்வ திருமகன், உள்ளத்தால் துறவு கண்ட உண்மையான மெய்ஞானி, மக்களின் உடல் மனநோய்களை தீர்க்கும் அரும் பெறல் சித்தராய் அரிய வேதங்களை கற்று உணர்ந்த உன்னத உத்தமராய் விளங்கியவர். ஒளி வீசும் திருவுருவம், பளீரென தோன்றும் புன்முறுவல், அதனுடன் போட்டியிடும் பிரகாசிக்கும் பார்வை, அதில் இருந்து தோன்றும் காந்த சக்தி, இத்தனை சிறப்புகளும் பெருமைக்கும் உரியவர்தான் இங்கே நாம் காணும் இந்த பொன்னையா சுவாமி சித்தர். இவருடைய குணங்களை பற்றி குறிப்பிடும் போது, இவர் பொன்னையும் பொருளையும் விரும்பாதவர், அழகாய் அமைதியாய் நாசுக்காய் எதையும் உரைக்கும் நாவன்மை படைத்தவர், பல நூல்களை கற்றறிந்தவர், பற்றற்றவர், கோபமென்றால் என்னவென்றே அறியாத சாந்த குணம் உடையவர், வெள்ளாடையில் உலா வந்த அறிவின் சுடர், யோக வித்தையிலும் சித்த வைத்தியத்திலும் சிறந்தவர், தன்னலம் கருதாமல் பிறர் நலத்திற்கென வாழ்ந்த திரிகால ஞானி, பெயருக்கும் புகழுக்கும் அடிமையாகாமல் உள்ளுக்குள் ஒடுங்கி கிடந்த யோகி, குழந்தை உள்ளமும் ஒரு தெளிந்த ஞானியின் அறிவும் பெற்றவர் என இப்படியாக இவரை ஒரு பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இவர் பிறந்தது 1890 ராஜபாளையத்தில் உள்ள ஒரு நடுத்தர மரக்குடியில். இளம் பருவத்தில் இவருக்கு படிப்பில் நாட்டமின்றி மற்ற வீரக்கலைகளில் சிலம்பம், மற்போர், தேகப்பயிற்சி, புலிவேடம், ஆடல் பாடல், பஜனை இவைகளில் கவனம் சென்றது. ஆர்வமுடன் அனைத்தையும் கற்றார். குடும்பத்தினர் அமைத்து கொடுத்த பலசரக்கு கடையிலிருந்த பொருட்களை எல்லாம் வந்தவர்களுக்கு தானம் கொடுத்தார். தொழிலுக்கும் தனக்கும் பொருத்தமில்லை என்று கருதியவர் வினை பயனால் ஆன்மீக உணர்வு மேலோங்க சிங்கிலிப்பட்டி மடத்திற்கு சென்று அங்கே ஞானத்தில் ஈடுபட்டார். தவநிலையை மேற்கொண்டார். சிறுவயதில் செய்த குறும்புகள், சுட்டித்தனம் அனைத்தும் மறைந்து ஆழ்ந்த தெளிவும் ஞானமும் இவரை சூழ்ந்தன. இடுப்பில் 4 முழ வேட்டியும் உடம்பில் சிறு துண்டும், நெற்றியில் பட்டை விபூதியும் தலையில் குடுமியும் குடியேறின. 17 வயதில் தமது பாட்டியாரின் ஏற்பாடின்படி கோமதி என்னும் இளம் வயது பெண்ணை மணமுடித்து வைக்கப்பட்டு மனைவியை பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார். அக்காலத்தில் பால்ய விவாகம் நடைமுறையில் இருந்ததால் இந்த ஏற்பாடு. நெற்றியில் பட்டை துலங்க, கழுத்தில் உத்ராங்கத்துடன் தினமும் ராஜபாளையத்திற்கு மேற்கே உள்ள அப்பலராஜா ஊரணியில் நீராடி ஈர ஆடையுடன் ஒரு கல்லின் மீது ஆசனமிட்டு தவமிருந்து வருவார் இவர். நேரம் காலமின்றி இப்படி தவ நிலையில் கிடந்தவருக்கு இவரது தாய் தேடி வந்து உணவு கொடுப்பார். அதில் ஒரு பிடி உண்டும் ஒரு பிடியை எரிந்தும் வாயை துடைப்பதற்கும் கையை கழுவுவதற்கும் கூட உணர்வில்லாமல் இருக்கும் நிலையில் இருப்பார். நிஷ்டையின் உயர் நிலையில் இருந்ததால் ஏற்படுகின்ற விளைவு இது. சில சமயம் தம் கைகளை பின்னால் கோத்துக்கொண்டு மண்டியிட்டு அமர்ந்து தன் உணவை தரையில் இட்டு அப்படியே கவ்வி உண்பதும் உண்டு. இவரது அன்னை இவருக்கு பணியாற்றி இவரது கைகளை பிடித்து கொண்டு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் சேர்ப்பதும் உண்டு. இப்படி
தெய்வீக உணர்வினும் ஆன்ம நிலையிலும் ஆழ்ந்து கிடந்த பொன்னையா சுவாமி சித்தர் வீட்டில் இருப்பு கொள்ளாமல் தமது ஞான பசிக்கு தீர்வு காணும் பொருட்டு தமது குருவை தேடி சிதம்பரத்திற்கு சென்றார். அவ்வாலயத்தின் 1000 கால் மண்டபத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இவரது கனவில் இறைவன் தோன்றி, தெற்கே செல், உன் எண்ணம் நிறைவேறும், சித்தி பெறுவாய் என்று திருவாய் மலர்ந்தருள இறைவனின் அருளானைப்படியே தெற்கு நோக்கி பயணமானார் ஞானிகள். தெற்கே வந்து திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையை அடைந்தவர் வேதம் பயில எண்ணி திருவிடமருதூர் சென்று ஒரு அந்தணரிடம் வடமொழி கற்று பின்னர் திருவனந்தபுரம் அடைந்து அங்கிருந்த செங்கோட்டை முத்துசாமி கரையாளரிடம் 10 வருடங்கள் வேத நூல்களை பயின்று வந்த காலத்தில்தான் அங்கே தம் குருவை கண்டு கொண்டார். மஸ்தான் முகமது கான் என்னும் அரும்பெரும் சித்த ஞானியின் சீடரானார். குரு இவரிடம் வருங்கால முடிவு பற்றி கேட்டபோது அதற்கு இவர் துறவு நிலை என்று பதிலுரைத்த போது அதற்கு மறுத்துரைத்த அக்குரு, உன் விதி அப்படி இல்லை, ஏற்கனவே உனக்கு திருமணமாகி உள்ளதால் இல்லறத்தில் இருந்தே நீ துறவரம் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் தர்மம், அதுதான் நல்லது, இல்லையேல் பெரும் பாவம் வந்து உன்னை சேரும் என்று கண்டிப்பாய் கூற குருவின் அன்பு கட்டளையை ஏற்று சொந்த ஊரான ராஜபாளையம் வந்து சேர்ந்தார். இல்லறத்தை தொடங்கினார். இல்லறத்தில் இருக்கும்போதே மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உண்ணாமல் உறங்காமல் அன்னை பராசக்தியின் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அச்சமயம் இவரது மனைவி இவர் இருக்கும் அறையை எட்டி பார்த்துவிட்டு இவருக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் வேளா வேளைக்கு உணவு இவரிடம் வைத்துவிட்டு சத்தமின்றி திரும்புவதும் கணவரது குறிப்பறிந்து நடப்பதும் அவரது அன்றாட கடமைகளுள் ஒன்றாயிற்று. சித்தரின் அற்புத அதிசயங்களில் சில: ஒரு ஆங்கிலேயரின் வெளிநாட்டு காதலியை அவருடன் சேர்த்து வைத்து மனம் முடித்து அவருடைய குறையை தீர்த்தது. பெருத்த நஷ்டத்தில் இருந்த தொழில் அதிபர் ஒருவருக்கு தீர்வு சொல்லி அவர் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தது. உணவு விடுதி அதிபர் ஒருவரின் ஜன்னி கண்டு கடும் காய்ச்சலில் சாகப்பிழைக்க கிடந்த மகனை உயிர்ப்பித்தது. அவனுக்கு மனம் முடித்தது. அவன் உயிரை காத்தது. கொலை, களவு, அட்டுழியம் செய்து சமூக தீய செயல்களில் ஈடுபட்டிருந்த ஒரு போக்கிரியை தமது அருளால் புனிதனாக மாற்றி அவரை ஒரு கவி எழுதும் கவிஞனாக மாற்றியது. அட்டமா சித்திகளை முழுவதும் பெற்று பஞ்சபூதங்களையும் தன் கட்டுக்கடங்கி நடக்க செய்தது. கருவையில் வீசி அடித்த காற்றை தன் ஞானத்தால் நிறுத்தியது. கடலூரில் அடித்து பெய்து கொண்டிருந்த மழையை தடுத்து நிறுத்தியது என இவரது சித்துகளையும் அற்புத அதிசய செயல்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். மூப்பு போன்ற சித்த மருந்துகளை தம் ஞான நிலையில் கண்டறிந்து வைத்தியத்தில் சிறந்து விளங்கிய இவரை சித்த கல்ப சிரோன்மணி என்று பெயரிட்டு வழங்குவது சால பொருந்தும். வீட்டிலும் நாட்டிலும் பல வருடங்களுக்கு பின் நடக்கும் நிகழ்ச்சிகளை முன்னமே அறிந்து கூறி வந்த இச்சித்தரின் திருவாக்கு என்றுமே பொய்த்ததில்லை என்பதுதான் நிஜம். 1944 ஆண்டு இந்தியா 2 பெரும் தலைவர்களை இழக்கும். அதே சமயம் சுதந்திரத்தையும் பல நன்மைகளையும் அடையும். இந்திய பெண்மணிகள் எல்லாம் கொடியேற்றி உற்சாகத்துடன் நடந்து செல்வர். பல வளம் பெருகும் போது கடும் புயலாலும் வெள்ளத்தாலும் பெரும் சேதங்கள் நாட்டில் ஏற்படும் என்றார் இந்த மகான். சித்தர் வாக்கு பொய்க்கவில்லை, நிஜத்தில் நிகழ்ந்தது. முதலில் வங்கசிங்கம் நேதாஜி நம் நாடு பர்மாவில் இழந்தது. பின்னர் 1948
காந்தியடிகளை டெல்லியில் இழந்தது. நாடு சுதந்திரம் அடைந்தது. பெண்களின் சுதந்திரம் நாட்டில் பெரிதும் முன்னேற்றம் அடைந்தது. பல 5 ஆண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டு நாட்டு வளம் பெருகியது. அதே சமயம் நாட்டில் பல பயங்கர புயலும் வெள்ளமும் ஏற்பட்டு பெருத்த சேதங்கள் ஏற்பட்டன. அனைத்தும் அப்படியே நடந்திருப்பது இதற்கு உதாரணம். கடமையே லட்சியம், லட்சியமே கடவுள் என்று கூறி வந்த இச்சித்தர் 1960 நவம்பர் வெள்ளிக்கிழமை அன்று நடுப்பகல் 12:10 மணிக்கு சமாதி அடைந்தார். இவரது சமாதி கருவையில் உள்ளது. ஒவ்வொரு வருடம் மார்கழி பௌர்ணமி அன்று இச்சமாதி திருக்கோயிலில் குரு பூஜை வழிபாடு வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.